தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 3:28 வரை பிறகு உத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் வெற்றி பெற சில வழிமுறைகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே சில சொற்களை ஆராய்ந்து பாருங்க, முன்னோர்கள் எப்படிப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. நாணயம்னு பேர் வச்சாங்க. நம்ம செலவழிக்கிற ரூபாய்க்கு நாணயம்னு வச்சாங்க. காரணம், நம்ம நயமாக இருக்கணுமா, நம்ம சொன்னோம்னா சொன்ன சொல்ல காப்பாற்றணும். இத்தனை என்னைக்கும் உங்களுக்கு இதை திருப்பி தந்துடுறீங்கன்னா கரெக்டாக கொடுத்துடணும். அப்படி முன்னோர்கள் வாழ்ந்தார்களாம் தமிழர்கள். நயத்தோடு வாழ்ந்ததுனாலே அதற்கு உபயோகிக்கக்கூடிய அந்த பணத்திற்கு நாணயம்னு வச்சாங்க. குடும்பம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, குடு பிளஸ் இன்பம் குடும்பம். கணவன் மனைவி இருவரும் இன்பத்தை கொடுப்பது மட்டுமல்ல, இன்பமாக வாழ்க்கையும் நடத்த வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்க. அன்பு செலுத்தி வாழணும். குடு பிளஸ் இன்பம் குடும்பம். இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் குடும்பம்னு பேர் வச்சாங்க. அது மாதிரி வாழ்க்கைன்னு சொல்றோம்ல, வாழ்க்கை நல்லா இருக்கா, உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்கறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேருங்க, வாகைன்னு வரும். வாகை என்றால் வெற்றி. வாழ்க்கையினாலே வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும். அதற்கு பிறகு அதில் நடுவில் 2வது எழுத்து இல் எடுத்துருங்க, வாக்கைன்னு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற ஆற்றல் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிற. இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஒருத்தருக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. இப்போ எலெக்ஷன் வருது, போட்டி போட போகிறோம். ஒருத்தர் கேட்குறாரு, நான் போட்டி போட போகிறேன்னு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த தகுதினா என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன சார் தகுதி, அதில் நீங்கள் போய் கேட்குறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்பேன். தகுதிங்கிற 3 எழுத்தை பாருங்க. முதல் எழுத்து தானா. தானா எதுக்கு அப்படின்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருக்கணும். அடுத்தது கூனா, குறிக்கோள் இருக்கணும். அதாவது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மேடை ஏறினா தலைப்பு கொடுக்கணும், அந்த தலைப்புக்குள்ளே இருக்கணும், பேசணும். அந்த குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நமக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, என்ன குறிக்கோள்னு நீங்கள் சின்னத்திலே தேர்ந்தெடுத்துக்கணும், அந்த குறிக்கோளோட வாழணும் அப்படிப்பா. கனவு காணுங்கள், கண்ட கனவு நனவாகும் பாரு. அந்த கூ என்பது குறிக்கோள். குறிக்கோளோட வாழ்க்கை நடத்தணும். அடுத்து திட்டமிடல். திட்டமிடாமல் வாழ்க்கை நடத்தப்படாது. எதுவுமே நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு நமக்கு செலவாகுது, மிச்சம் சேமிப்பு இவ்வளவு. திட்டமிடாத வாழ்க்கை, வரைமுறையற்ற வாழ்க்கையாக இருக்கப்படாது. அதனால தகுதி அப்படின்னா தன்னம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது ஒருத்தனுக்கு மெயினாக வேணும். ஆமாம், மனிதனுடைய 3வது கையே நம்பிக்கை தான். ஆகையினாலே அந்த தன்னம்பிக்கை ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் முன்னேறவே முடியாது. எது இருந்தாலும் சில பேர் என்ன நமக்கு இங்கே கிடைக்க போகுது, நம்ம என்ன இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. போகிற இடத்துல கிடைக்கலாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தினாலேயும் இருக்கலாம், யோகத்தினாலேயும் இருக்கலாம், திறமையினாலேயும் வரலாம். இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையை தளர விடக்கூடாது. ஆகையினாலே தான் தகுதி என்பதற்கு விளக்கம். த என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடல். ஒருவருக்கு தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிட்டு வாழக்கூடிய அமைப்பு இப்படி இருந்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் வரும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். வீட்டுப்பற்று மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு எடுத்த முயற்சிகளிலெல்லாம் இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இல்லம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் அவர் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதனோடு இணைந்திருப்பதனாலே இன்று குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கிழமை ஞாயிறு என்பதனாலே உல்லாச பயணங்களையும் ஒரு சிலர் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு. இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே குரு இருக்கின்றார். 2ல் குரு இருப்பது நன்மைதான். உங்கள் ராஜநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் என்றாலும் கூட லாபாதிபதியாக இருப்பதனாலே லாபம் சிறப்பாக கிடைக்கும். எதிர்பாராத விதத்திலே லாபம் கிடைக்கலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் வேலைப்படு கொடுக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அதற்கேற்ப உங்களுக்கு ஊதிய உயர்வும் கொடுக்கலாம். எனவே நீங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய முன்வர வேண்டும். இன்று 4ஆம் இடத்திலே கேது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. மருத்துவ செலவு உண்டு.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு ராசியில் இருக்கின்ற பொழுது எந்த கவலையும் ஏற்படாது என்பார்கள். ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. எனவே தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் ராசியில் இருக்கின்ற பொழுது தொழில் பற்றிய சிந்தனையே அதிகமாக இருக்கும். 24 மணி நேரத்தில் அதிகபட்ச நேரம் தொழில் பற்றியே சிந்திப்பீர்கள். அதே நேரம் பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். குரு புத்திரகாரகன். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆலயத்தை நோக்கியும் அடியெடுத்து வைப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆவலை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து உங்களோடு இணையலாம். ராஜநாதன் 2இல் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலை இல்லை. தேவையான அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். எனவே வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வரன்கள் வீடு தேடி வரலாம், மீண்டும் விலகிச் செல்லலாம். எனவே விஐபிக்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எவ்வளவு மக்கள் செல்வாக்கு உங்களிடம் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் முடிக்க இயலாமல் போகலாம். இருந்தாலும் கூட நீங்கள் இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். அதிகாலையிலேயே விரயங்கள் வரலாம். உறவினர் வழியிலும் வரலாம், நண்பர்கள் வழியிலும் வரலாம். அதே நேரத்தில் சூரியனோடு கேது இருப்பதால் இனம் புரியாத கவலை மேலோங்கும். அரசு வழியில் அல்லது அரசாங்க தொடர்புடையவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். சிலருக்கு வீண் பலிகள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் 11ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அவரது பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதனாலே மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் என்றாலும் கூட மனக்கலக்கங்கள் அதிகம் சந்திக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. எனவே மனக்கலக்கம் அகல, பணப்புழக்கம் அதிகரிக்க இன்று தினம் நீங்கள் இல்லத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். ஆலயம் சென்றும் நீங்கள் வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, ராசியிலேயே செவ்வாய் அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது வியாபார போட்டிகள் ஏற்படும். விருந்தினர் வருகையால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். உறவு பகையாகும் சூழல் கூட உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தால் கூட எந்த காரியத்தையும் முடிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வீண் விரயங்களையும் ஏற்படும். அதே நேரத்தில் வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அதன் மூலமாக சில பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்தும் வரலாம். 12ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். எனவே பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ளும் சூழல் உண்டு. இன்று நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மனம் திறந்து பேசுபவர்களை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டாம். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கேதுவின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் பதிவதனாலே திட்டமிட்ட காரியங்கள் சில திசை மாறி செல்லலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கும். நேற்று நடைபெற வேண்டிய காரியம் இன்றும் விடுபெற நிலையில் இருக்கலாம். சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழல் உண்டு. அதே நேரத்தில் இன்று மதிப்பு மரியாதையும் உயரும் விதத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். புத சுக்கிர யோகம் இருப்பதால் மாலை நேர பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. வியாழனுடைய பார்வை இருப்பதனாலே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பகையான உறவுகள் எல்லாம் இன்று பகையானவர்கள் எல்லாம் மீண்டும் உறவாக மாறலாம். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தரும் தகவலாக அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இன்று பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். எனவே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர் மாற்றங்களை செய்ய முன் வருவீர்கள். செலவுகள் கூடுகிறது என்று ஒரு சில சமயங்களில் கவலைப்படுவீர்கள். ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராக அமையும். 7ஆம் இடத்திலே சூரியன். வாழ்க்கை துணை வெளியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். இருந்தாலும் கூட விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், மன அமைதியும் கூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், யோகமான நாள். வருமானம் உயர்கின்ற நாள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த காரியம் ஒன்று இன்று செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பெண் குழந்தைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கூட அக்கறை காட்டுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.